குரல் வேத நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வாய்மை அதிகாரத்தில் ஒரு குறளில் தன் நெஞ்சறிவது பொய்யற்க என்கிறார். அடுத்த குறளில் உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் என்று சொல்லுகின்றார். அடுத்த குறளில் மனத்தோடு வாய்மை மொழியின் என்று சொல்லுகின்றார். நெஞ்சம், உள்ளம், மனம் இந்த மூன்றும் ஒன்றுதானா, வெவ்வேறானவையா? உரையாசிரியர்கள் எல்லாம் இந்த மூன்றும் ஒன்றே என்று மனம் என்று விளக்கம் கண்டுள்ளனர். இது ஏற்புடையது அல்ல. இதனை அறிந்து கொள்வதற்காக சிக்மண்ட் ஃப்ராய்டின் மன இயல் நூலை படித்தேன். சிக்மண்ட் ஃப்ராய்ட் மனதை 3 கூறுகளாக பிரிக்கின்றார். மேலிருந்து கீழாக 3 கூறுகளாக பிரிக்கின்றார். மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம் என்று 3 கூறுகளாக பிரிக்கின்றார். ஃப்ராய்ட் சொல்ற மேல்மனம் என்பதும் திருவள்ளுவர் சொல்லுகின்ற நெஞ்சம் என்பதும் ஒன்றே. ஃப்ராய்ட் சொல்லுகின்ற நடுமனம் என்பதும் திருவள்ளுவர் சொல்லுகின்ற உள்ளம் என்பதும் ஒன்றே. ஃப்ராய்ட் சொல்லுகின்ற ஆழ்மனம் என்பதும் திருவள்ளுவர் சொல்லுகின்ற மனம் என்பதும் ஒன்றே. ஃப்ராய்ட் மேல்மனம் மிக மிக தூய்மையானது என்கின்றார். நடுமனம் தூய்மையானது, ஆனால் மேல்மனம் அளவுக்கு தூய்மையானது அல்ல என்கிறார். ஆழ்மனம் அழுக்குகள் நிறைந்தது என்கிறார். இனி திருவள்ளுவருக்கு வருவோம். திருவள்ளுவர் காமத்துப்பாலில் சுமார் 15 குறள்களில் நெஞ்சி என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளார். சுமார் 10 குறள்களில் உள்ளம் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளார். காமத்துப்பாலில் எவ்விடத்திலும் மனம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. மிக மிக தூய்மையான நெஞ்சினாலும் அதற்கு அடுத்த நிலையில் தூய்மை உடைய உள்ளத்தினாலும் தன் காமத்துப்பாலை திருவள்ளுவர் படைத்துள்ளார். மனதை காமத்துப்பாலில் எவ்விடத்திலும் நுழைவிடாமல் பார்த்து கொண்டார். இவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மன இயலில் முன்னோடி யார்? 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திருவள்ளுவரா? 500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சிக்மண்ட் ஃப்ராய்டா? இதனை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.